சாய்ராம். என் அழகு செல்வமே, உன் சாயப்பா உன்னைக் காண வந்துள்ளேன். சற்று நான் கூறுவதைக் கேட்டுவிட்டு செல். என் குழந்தையே, உறுதியான மனிதருக்கு தோல்வி என்று எதுவும் இல்லை. போகும் பாதையில் கற்றுக்கொள்ள பல பாடங்கள் மட்டுமே உள்ளன. என் குழந்தையே, உனக்கு தற்போதுள்ள சூழ்நிலையை எண்ணி கவலை கொள்ளாதே. ஏனென்றால் சவாலான சூழ்நிலைகள் எழும்போதுதான் மனிதர்கள் சாதாரணமாக தாங்கள் இருக்கும் நிலையை விட மேன்மையான நிலைக்கு உயர முடியும். என் குழந்தையே, இந்த வாழ்வில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். ஏனென்றால் மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆதலால் ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு பகுதியாகும் என்பதை நீ நினைவில் நிறுத்து. நீ கடந்த காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை மறந்துவிட்டு நிகழ்காலத்தில் வாழ பழகினால் உன் எதிர்காலம் சிறப்பாக அமையும். நீ செல்லும் பாதையில் 1000 தடைகள் வரலாம். அவற்றையெல்லாம் உடைத்தெறிந்து நீ முன்னேறிச் சென்றால் மட்டுமே உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும். உனக்கு துணையாக என்றும் உன் சாயப்பா இருக்கிறேன். என் குழந்தையே, நீ எந்த எண்ணத்தை மீண்டும் மீண்டும் சிந்திக்கிறாயோ அந்த எண்ணமே உன் வாழ்க்கையாக மாறும். ஆதலால் நேர்மறையான சிந்தனைகளை மட்டுமே நீ சிந்திக்க பழகு. அப்போதுதான் உன் வாழ்க்கை நேர்மறையானதாகவே மாறும். என் செல்வமே, மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் எங்கு சென்று தேடி அலைகிறாய்? அவை இரண்டும் உனக்குள்ளேயே இருக்கின்றன. பிரச்சனைகளைக் கண்டு விலக நினைப்பவன் அவற்றை வெல்வதில்லை. வெல்ல நினைப்பவன் அவற்றை விட்டு விலகுவது இல்லை. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை எதிர்கொண்டு சாதிப்பவனே இந்த வாழ்வில் வெற்றி பெறுகிறான். என் குழந்தையே, உனக்கு நேர்ந்த அவமானங்களை அப்படியே ஏற்காமல் அவற்றை அனுபவ பாடமாக மாற்றிக்கொள். அப்போதுதான் உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும். உன்னிடம் இல்லாததை பற்றி யோசித்தால் நீ இருப்பதையும் இழப்பாய். இருப்பதை பற்றி யோசித்தால் இழந்ததையும் திரும்ப பெறுவாய்.